அது பெரிய பாக்கியம் தான் அது புரியுது. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். 1338வது நாள். யோகா தினமும் செய்யணும். வாழ்க்கையில காலையில செய்யணும், முடியலையா மாலையில செய்யணும். இது ஒவ்வொருத்தரும் செய்யணும். நம்ம நல்லா கத்துக்கிட்டு மற்றவங்களையும் செய்ய வைக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த நோக்கில தொடர்ந்து யோகாவை இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் நச்சிந்தனை வட்டத்தினுடைய அத்தனை ஆபீஸ் பேரர்ஸ், அட்வைசரி கமிட்டி மெம்பர், டெப்டி டைரக்டர்ஸுக்கெல்லாம் நன்றி சொல்லி, சிறப்பு தியான வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 நாட்கள் போட்டிருந்தோம். நேத்திக்கு திரு குணசேகரன் ஐயா எம்எஸ்சி யோகா, எம்ஃபில் யோகா, இந்த யூஜிசி நெட் பேராசிரியர் ஆகவாதற்கான தகுதி பெற்றவர். ஒய்சிபி யோகா சர்டிபிகேஷன் போர்டுல உள்ள அத்தனை எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணி அதை நடத்தக்கூடிய தேர்வாளராக இருக்கக்கூடிய ஐயா குணசேகரன் ஐயா சேலத்திலிருந்து நம்மளுக்கு இணைஞ்சிருக்காங்க. நேற்றைக்கும் ஒரு அற்புதமான தியான வகுப்பை நம்மளுக்கு எடுத்தாங்க. இன்னைக்கும் நம்மளுக்கு தியான வகுப்பை எடுக்க உள்ளாங்க. நேற்றுக்கு ஐயா சொன்னாங்க, தியானம்னாலே சிறப்பு, அது என்ன சிறப்பு தியானம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. நம்ம எல்லாம் இணைந்து செய்யறதுனால சிறப்பு தியானம் அப்படின்னு சொன்னாங்க. கூடுதலாக இந்த வார்த்தையும் நான் உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் சொல்வது சரிதான். அதையும் தாண்டி இந்த வகுப்பை திரு குணசேகரன் ஐயா எடுப்பதனால் அது சிறப்பு தியான வகுப்பு அப்படின்னு நாங்க உள் வாங்கிட்டோம் ஐயா. வாங்க ஐயா, நன்றி. இன்னைக்கும் சிறப்பு தியான வகுப்பை தாருங்கள் ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ். எல்லாம் வல்ல இறைவர்களை வேண்டிக் கொண்டு, இறைவனே குருவாக வந்து நமக்கெல்லாம் இந்த கலையை போதித்துக் கொண்டிருக்கும் குருவை வணங்கிக் கொண்டு, இறைவனின் அவதாரங்கள், இறைவனின் வடிவங்கள் தான் நமக்கு குருவாக வந்து கொண்டிருப்பதெல்லாம் இந்த குரு அந்த குரு என்று ஸ்தூல சரீரத்தை கொண்டு நாம் அளவீடு செய்ய வேண்டாம். இறைவனே நமக்கு பல்வேறு அவதாரங்களாக வந்ததுதான். அந்த வழியில் வந்தவர்களைத்தான் நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுத்த குரு மந்திரத்தை நாம் சொல்லிக் கொள்கிறோம். இன்றைய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகுப்பு, இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய தியானம் சுதர்சன கிரியா. இது குருபிரான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்றி வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவை வணங்கும் பொருட்டு நாம் அனைவரும் மனதிற்குள்ளாக அல்லது வாய்விட்டோ ஒரு தடவை ஜெய் குருதேவ் என்று சொல்லிக் கொள்வோம். இன்றைய இந்த வகுப்பானது நமக்கு சுதர்சன் கிரியா 3 அல்லது 4 நிமிடங்கள் மட்டும் ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்து விட்டு நாம் இந்த சுதர்சன் கிரியா அப்படிங்கிற ஒரு தியான பயிற்சி செய்ய போறோம். இது 35 - 40 நிமிடங்கள் நிறைவடையும். இது நிறைவு அடைந்த பிறகு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அப்புறம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ விளக்கங்கள் கிடையாது. என்ன சொல்றனோ அந்த வார்த்தைக்கு தகுந்தவாறு உங்களுடைய மனம், உங்களுடைய மூச்சு ஓட்டத்தை நீங்க கவனிக்கிறது தான் உங்களுடைய இன்றைய பணி. இதுல ஒன்ஸ் நம்மளுடைய தியானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கண்களை திறக்க போறதில்ல. நான் சொல்ற கமாண்டை மட்டும் தான் கேட்க போறீங்க. அப்போ அந்த கமாண்ட் கொடுத்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுனால இதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏற்கனவே டீச்சர் கோர்ஸ், அட்வான்ஸ்டு கோர்ஸ் அல்லது அடிப்படை கோர்ஸ் இந்த சுதர்சன் கிரியாவில் முடிச்சவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் வரும்போது நீங்க சரியா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அட்வான்ஸ்டு முடிச்சிருக்கிறவங்க, கோர்ஸ் முடிச்சிருக்கிறவங்க நடுவில் பஸ்திரிக்காக்கு நடுவில் மகாபந்தா அப்ளை பண்ணலாம். மகாபந்தா அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க மகாபந்தா அப்ளை பண்ணலாம்.
மூலபந்த, உட்டியான பந்த, ஜலந்தர பந்தா. பந்தா ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணல. அது வரும்போது நான் சொல்றேன். இப்போ சாதாரண இந்த பயிற்சியை வந்து எல்லாராலும் செய்ய முடியும். இது ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை திரும்ப சரியா உச்சரிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். அந்த ஒரு ஆழ்நிலை அமைதி தியானம் அப்படிங்கிற ஒரு தியானத்தை வந்து மகேஷ் யோகி அப்படிங்கிறவர் தான் அதை வந்து டிசைன் பண்ணாரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் டிரான்சென்டென்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகேஷ் யோகி அப்படிங்கிற மகரிஷியோட இன்னைக்கு மகரிஷி ஸ்கூல் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மகரிஷி ஸ்கூல் காஞ்சிபுரத்துல இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா அவரோட போட்டோலாம் பார்க்கலாம். அவர் உருவாக்குன அந்த ட்ரெடிஷன் தான் இது. அதை வந்து எல்லாராலும் பண்ண முடியாத போது யோகத்துல ரொம்ப சித்தி பெற்றவர்கள் தான் அந்த பயிற்சி செய்ய முடியற நிலைமையில இருந்தப்போதான் நமக்கு வந்து குருபிரான் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி வந்து இதை வந்து நமக்கு நம்ம நம்ம தமிழகத்துல ராமேஸ்வரத்துல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அவர் ஒரு என்லைட்டன் ஆகி அதுக்கப்புறம் இந்த பயிற்சி எளிமைப்படுத்தி இன்னைக்கு நாம் எல்லாரும் அதுவும் ஆன்லைன்ல செய்யக்கூடிய அளவுக்கு அது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி. இதை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இதுதான் சுதர்சன் கிரியா அப்படிங்கிறது. இதுல 2 பகுதி இருக்கு. ஒண்ணு கிரியா, அதுதான் கிரியா. அதனுடைய பலன் என்ன? சுதர்சன். சுதர்சனங்கிறது ஒண்ணும் இல்லை, அறியாமையை நீக்கி நம்மளுடைய ஞானத்தை வர வைக்கிறது. அப்படியெல்லாம் இந்த தியானத்துல வருமா? இந்த பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங். ஆர்ட் ஆஃப் லிவிங்னா என்னது? வாழும் கலை. வாழும் கலையில என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க? வாழ்றதுக்கு ஏதாவது கத்தி சண்டையில குத்தி அந்த மாதிரி பாதுகாப்பு தற்காப்பு கலையெல்லாம் சொல்லி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை செய்வதன் மூலமாக கர்மாக்கள் கழிந்து அந்த அறியாமை நீங்கி, இருள் எனும் அறியாமை நீங்கி, உள்ளார இருக்கக்கூடிய ஞானம் எனும் ஒளி சுடர் வந்து நமக்கு வெளிவரும் அப்படிங்கறது வந்து ஃபார்முலாலே இருக்கு. ததக ஷீயத்தே பிரகாச ஆவரணம். எப்பொழுது விஷயாக்ஷேபி சதுர்த்தக, எப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு விஷயத்தில் நாம் வந்து கவனமா இருக்கோமோ, எப்பொழுது அந்த உள்மூச்சு வெளிமூச்சு அமைதியாகுதோ அப்ப நம்மளுடைய ஆவரணம் கலையும். அப்ப அந்த ஆவரணம் கலையிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனமானது நிகழ்காலத்தில் நொடி பொழுதில் நிற்க வேண்டும். மனம் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலும் தான் ஓடிட்டு இருக்கும். இத ஆன்மீகத்துல தியானத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு தனுன்னு சொல்லக்கூடிய வில் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். அதுல அந்த வில்லுல கையில பிடிச்சிருக்கும் போது கீழே அம்பு இருந்தாலும் மேல இருந்தாலும் அது இலக்கு போய் அடையாது. அது கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருந்தா மட்டும்தான் போகும். விச் மீன்ஸ் என்னன்னா, நிகழ்காலத்தில் நொடி பொழுதில் உங்க மனம் நின்றால் உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்கள் உருவாகாது, பழசெல்லாம் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான். அதுதான் தனு அப்படின்னு வச்சாங்க. அதுல வந்து என்னன்னா, இந்த மனம் நிகழ்காலத்துல நிக்குமான்னு நிக்கவே நிக்காது. அப்ப அதை பிடிச்சு நிறுத்துறதுக்கு தான் ஒரு வீரன் வேணும். அந்த வீரன் தான் நமக்கு பகவத்கீதையிலும் கதோபனிஷத்திலையும் நிறைய இடத்துல குரு வந்து வில்ல வச்சு குறி பார்க்குற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அதுதான் குறி பார்த்து சொல்றதுன்னு சொன்னாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, அந்த நிகழ்காலத்துல நிற்கிறதுக்கு பேர் தான் குறி. அந்த சரியான இடம் அது இப்பெல்லாம் மாறி போயிருக்குது. கதை மட்டும் இருக்கு, ஆனா அது கற்பனையில வேற மாதிரி விளைஞ்சிருக்கு. நம்ம பண்ணக்கூடிய தியானம் நம்முடைய மனதை நிலை நிறுத்தி ஒரு அந்த நிகழ்காலத்துல நிறுத்துவது. ஆனா இந்த சுதர்சன் கிரியாவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40-45 நிமிஷங்கள் நிகழ்காலத்தில் நிற்க போகிறது. அப்படி நிற்கின்ற போது உங்களுடைய கர்மாக்கள் கழிவதெல்லாம் உங்களுக்கு உணர்வாக கிடைக்க பெறக்கூடியது. அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது சிரமமானது. ஆனா உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்ம செய்ய போறோம். இந்த பயிற்சியை செய்யறதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு உட்காந்துருக்கு சுகாசனத்தில் உட்காந்துருப்பீங்க. இதுல முதல் பகுதி பாதி பகுதி பிராணாயாம பகுதியில நாம வந்து வஜ்ராசனத்துல உட்காந்துருப்போம். யாருக்காவது முட்டி வலி இருக்கு, வஜ்ராசனத்துல உட்கார முடியாது அப்படின்னா பயப்பட வேண்டாம். நீங்க நார்மலா உங்களுடைய சாதாரண சுகாசனத்துல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல உட்காந்துக்கோங்க. முடிகிறவங்க மட்டும் இந்த வஜ்ராசனத்துல உட்காருங்க. உங்களை வலியை வந்து நீங்க ஏற்படுத்திக்க உங்க உடலை வருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி இந்த பயிற்சியை வந்து நீங்க செய்யறதுக்கு நீங்க தயாராகிக்கோங்க. வஜ்ராசனத்துக்கு கீழே நீங்க நல்லா குஷன் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மெட்டீரியலை போட்டுக்கோங்க. இந்த வஜ்ராசனம் பகுதியில மூச்சு பகுதி உஜய் பிராணாயாமம் இருக்கு. அதுல பண்ணும்போது நீங்க இப்ப ஸ்கிரீன்ல நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன் நான் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். முதல் நிலை உஜய் பிராணாயாமம்னு சொல்லும்போது நம்மளுடைய கை பெருவிரலை இப்படி பிரிச்சு, கை பெருவிரலை கொண்டாந்து நம்மளுடைய இடுப்பு எலும்பு பக்கம் வச்சு மீதி அப்படியே நம்மளோட வயிற்று பக்கம் கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல் நம்ம வயிறை தொட்டு இருக்கும். நம்ம மீதி 4 விரல்கள் அந்த ஆள்காட்டி விரல் ஒண்ணு தொட்டு இருக்கும். உள்ளங்கைகள் பூமியை பார்த்த மாதிரி இருக்கும். இது முதல் நிலை.
இரண்டாவது நிலை வரும்போது இந்த கையை அப்படியே மேலே ஏற்றி பெருவிரல் அக்குள்ள வச்சிடறோம். அக்குள்ள வச்சுட்டு அந்த கையை முன்னாடி செஸ்ட்ல கொண்டாந்து வச்சிடறோம். இது 2வது நிலை. 3வது நிலை கையை உயர்த்தி கொண்டு வந்து உள்ளங்கைகளை பின்னாடி தோள்பட்டிக்கு பின்னாடி வச்சிடறோம். 2 முழங்கைகளும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும், தலை நேரா இருக்கும். இந்த பயிற்சியில 3 நிலை. இந்த 3 நிலையிலும் உஜ்ஜை பிராணாயாமா தான் பண்ண போறோம். உங்களுக்கு கண்களை மூடி உங்களுடைய மூச்சு காத்தை கவனிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. இதுல கவுண்டிங் பிரீத் இன் பிரீத் அவுட் கவுண்டிங் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணலாம். கூடவே உஜ்ஜை பிரெத்ன்னு பேரு. உஜ்ஜை பிரெத் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தொண்டையை ரொம்ப போட்டு கன்சன்ட் பண்ண வேண்டாம். லைட்டா கன்சன்ட் பண்ணி ஒரு சத்தம், மிதமான ஒரு சத்தம், குழந்தைங்க தூங்கும் போது வரக்கூடிய ஒரு குரட்டை சத்தம், ஷீஷோன்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் அலையில வரக்கூடிய சப்தம் மாதிரி ஒரு மிதமான சப்தத்தை நீங்க தொண்டையில உருவாக்கிக்கிட்டே இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றதுதான் உஜ்ஜை. ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்க. அடுத்து இதே பொசிஷன்ல இருந்து நடுவில் உங்களுக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வரும். உஜ்ஜை பிராணாயாமாவில் உங்களுக்கு ஒரு 15-30 செகண்ட் நான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுப்பேன். அப்போ நீங்கள் அந்த ப்ரீதிங்கை நிறுத்திட்டு கையை தொட மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. கையை ஃப்ரீயாக வானத்தை பார்த்த மாதிரி வச்சிடுறீங்க. அப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் அதே ப்ரீதிங் நம்ம போயிடுவோம். அடுத்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் முடிச்ச பிறகு பஸ்திரிக்கா போவோம். பஸ்திரிக்காவில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கேப் கிடைக்கும். அதில் 20-20 பிரீதிங் வந்து நம்ம 3 ரவுண்டு பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே 3 ரவுண்ட் இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சோகம் மெடிடேஷன் வந்து உங்களுக்கு சோகம் பிரீதிங் இருக்கும். சோகம்ல உங்களுக்கு நீங்க சோகம் உச்சரிக்க கூடாது. நான் மட்டும்தான் உங்களுக்கு சோகம் சவுண்ட் கொடுப்பேன். அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை பிரீதிங் சோனை இன்ஹேல் பண்றீங்க, ஹம்னு எக்ஸேல் பண்றீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய ஒர்க்கு. அதுல உஜையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய பிரீதிங் மூச்சு காற்றை வந்து நீங்க இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றீங்க. அந்த ரிதம் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்ஹேல் எக்ஸேல் மாறிட்டே இருக்கும். அதுல கவுண்டிங் 20, 40 இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கவுண்டிங் பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. என்ன சப்தம் வருதோ சப்தத்தை வந்து உங்க பிரீதிங் பேட்டர்னை நீங்க வச்சுக்கோங்க. நடுவுல உங்களுக்கு வாய் திறந்து பேசுறதுக்கான இல்ல நீங்க மந்திரம் உச்சாரணை பண்ற எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு இடத்துல நான் ஓம் சாண்டிங் மட்டும் 3 முறை கொடுப்பேன். அந்த இடத்துல மட்டும் நீங்க வாய் திறந்து ஓம் சாண்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம பயிற்சிக்கு போகலாம். கேட் ரெடி. எல்லாரும் வஜ்ராசனத்துக்கு உட்காரலாம். வஜ்ராசனத்துக்கு வந்துடலாம். கைகளை இயல்பாக நம்மளோட தொடை மேல வச்சுக்கலாம். ஒரு 5 உஜ்ஜை பிரீதிங் நாம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மலர்ந்த முகத்தோடு மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். அமைதியான மனநிலையோடு, சலனமற்ற மனதோடு குருவை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த பயிற்சி அனைவருக்கும் இந்த தியானம் நிறைவாக அமைய குருவர்கள் துணை புரியட்டும். இப்பொழுது உஜ்ஜை பிராணாயாமா, உஜ்ஜை பிரீதிங் 5 முறை உஜ்ஜை பிரீதிங் பண்ணலாம். இயல்பான மூச்சு காத்தோட கொஞ்சம் சப்தம் மட்டும் இணைச்சு நீங்க அதை உஜ்ஜை பிரீதிங் தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்க. ஜூம் அந்த சவுண்ட் உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணி கொடுக்காது. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒரு சப்தத்தோட தொட்டையில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் தயாராகலாம். கைகளை முதல் நிலை பிராணாயாமம். கைகளை கொண்டு வந்து பெருவிரல் இடுப்பு எலும்பை தொட்டு இருக்கட்டும். ஆள்காட்டி விரல்கள் நம் தொப்புளை நோக்கி வரட்டும். மீதி விரல்கள் அதை தொடர்ந்து இருக்கட்டும். உள்ளங்கைகள் புவியை பார்த்த மாதிரி இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள்ளலாம். மலர்ந்த முகத்தோடு உஜ்ஜை பிரீதிங் ஸ்டார்ட். Breathe in 2, 3, 4. Hold 2, 3, 4. Breathe out 2, 3, 4, 5, 6. Hold 2. Breathe in 2, 3, 4. Hold 2, 3, 4. Breathe out 2, 3, 4, 5, 6. Hold 2. Breathe in 2, 3, 4. Hold 2, 3, 4. Breathe out
2, 3, 4, 5, 6. Hold. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. ரிலாக்ஸ். கைகள் அப்படியே உள்ளங்கைகளை கொண்டாந்து தொடை மேல வச்சிடலாம். கண்கள் மூடியே இருக்கட்டும். மூச்சு காற்றையே கவனிக்கலாம். இயல்பான மூச்சுக்காற்று. உங்களுடைய கவனம் முழுவதும் மூச்சுக்காற்றில் இயல்பாக இருக்கட்டும். இந்த மூச்சுக்காற்றுல உள்ளார போறதும் வெளியே வர்றதும் எந்த நொடி வேணாலும் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சியின் நடுவில் உங்களுக்கு என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அதன் பின்னாடி ஓடாம கவனமாக நில்லுங்க. எல்லாமே நிறைய அனுபவங்கள் வரும். நம்மளுடைய கவனம் மூச்சுக்காற்றில் மூச்சுக்காற்றை கவனிக்கிறது தான். இப்பொழுது இப்போ பண்ணதை விட கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்லோவா இருக்கும். கவனமா பண்ணுங்க. உஜை த்ரோட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு சின்ன சப்தத்தோட மீண்டும் துவங்கலாம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மலர்ந்த முகத்தோடு மீண்டும் ஒரு முறை மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது உஜை பிராணாயாமாவுக்கு தயாராகலாம். கைகளை 2 கொண்டு வந்து பெருவிரல்கள் அக்கல் வச்சிடலாம். மீதி விரல்கள் மார்பை நோக்கி இருக்கட்டும். Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. Breathe in. 2, 3, 4. Hold. 2, 3, 4. Breathe out. 2, 3, 4, 5, 6. Hold. 2. நிதானமாக கைகளை கொண்டு வந்து தொடை மேல வைக்கலாம். கண்களை மூடியே இருக்கட்டும். ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இயல்பான மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்றையே கவனிக்கலாம். ஒவ்வொரு நிலையிலையும்
அதற்கான பகுதிகள் வந்து பிராணசக்தி அதிகமாகுவதை நம்மளால் உணர முடியும். முதல் நிலையில் வயிற்று பகுதி ஏரியா முழுவதும் பிராணசக்தி நிறைந்திருக்கும். பிறகு மார்பு பகுதி, நெஞ்சு பகுதி முழுவதும் பிராணசக்தி நிறையும். மூச்சுக்காற்றை, இயல்பான மூச்சுக்காற்றை உணர்ந்தவாறு இருக்கலாம். மலர்ந்த முகத்தோடு 3ஆம் நிலைக்கு நாம் தயாராகலாம். கைகளை இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தலாம். உள்ளங்கைகளை கொண்டு வந்து நம்மளுடைய முதுகு பின்னாடி வச்சிடலாம். நம்முடைய கழுத்துக்கு பின்னாடி கைகளை வச்சுக்கலாம். கைகளை 2 தலைக்கு மேல உயர்த்தி நிதானமா கைகளை கொண்டு வந்து பின்னாடி பக்கம் தலைக்கு பின்னாடி உத்தான மண்டுகாசனம் பண்ணும்போது நம்மளோட கை பொசிஷன் வைப்போம்ல, அது மாதிரி 2 முழங்கைகளும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். முதுகு, கழுத்து, தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். கவனம் மூச்சு காற்றுக்கு வரட்டும். மூச்சை பிரீதிங் த்ரோட்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணுவோம் நாம. மலர்ந்த முகத்தோடு பிரீத் இன் 2 3 4 ஹோல்ட் 2 3 4 பிரீத் அவுட் 2 3 4 5 6 ஹோல்ட் 2 பிரீத் இன் 2 3 4 ஹோல்ட் 2 3 4 பிரீத் அவுட் 2 3 4 5 6 hold 2 breathe in 2 3 4 hold 2 3 4 breathe out 2 3 4 5 6 hold 2 breathe in 2 3 4 hold 2 3 4 breathe out 2 3 4 5 6 hold 2 breathe in 2 3 4 hold 2 3 4 breathe out 2 3 4 5 6 hold 2 breathe in 2 3 4 hold 2 3 4 breathe out 2 3 4 5 6 hold 2 ரிலாக்ஸ். நிதானமா கைகளை கொண்டு தொடையில் கொண்டு வச்சிடலாம். நம்மளுடைய இயல்பான மூச்சுக்காற்றை கவனிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு அடுத்த பஸ்ரிக்க ஆரம்பமாக போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் மனம் அமைதியில் இருக்கிறத கவனிக்கலாம். பிரீதிங்கை கவனிக்கலாம். இப்பொழுது நாம் செய்த 3ஆம் நிலையினால நம்மளுடைய கழுத்து பகுதி, தலைப்பகுதியில் பிராணசக்தி முழுமையாக நிறைந்து உள்ளதை உணரலாம். உங்களுக்கு கால் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்கள் மூடியவாறு கைகளை தரையில் சப்போர்ட் கொடுத்து கால்களை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மீண்டும் பஸ்திரிக்காக்கு தயாராகிறதுக்கு வந்துடலாம். கால்கள் வேணும்னா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு சில நொடிகள் கால்களை தளர்வு செய்து கொண்டு நீங்க மீண்டும் பஸ்திரிக்காக்கு தயாராகலாம். மீண்டும் வஜ்ராசனத்திற்கு அமர்ந்து கொள்ளலாம். வஜ்ராசனத்திலிருந்து பஸ்திரிக்கா பண்ண போறோம். பஸ்திரிக்கா என்பது நம்மளுடைய 2 கைகளையும் நீங்கள் கண்கள் மூடியவாறு 2 கைகளையும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா மட்டும் கண்களை திறந்து பாருங்க. 2 கைகளையும் குரு பிளெஸிங் பண்ற மாதிரி சைட்ல வச்சுக்கோங்க. கைகள் 2ம் உங்களுடைய சிஸ்டம் பார்த்துமே நோக்கின மாதிரி இருக்கும். அதுதான் நீங்க பிளெஸிங் பண்றது. இப்போ நீங்க இந்த பிளெஸிங் பண்ற இதோட குருவோட பிளெஸிங் நம்ம கையில வாங்கிக்கலாம். இப்போ நான் கவுண்டிங் வந்து in 1 in 2 அப்படி 20 வரைக்கும் சொல்லுவேன். 20 20 23 ரவுண்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு கவுண்டிங் கொடுக்கும்போது இன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கையை நல்ல தலைக்கு மேல உயர்த்தி மூச்சு காத்து நல்லா உள்ளார இழுத்துக்க போறோம். அதனுடைய அடுத்த கவுண்ட் சொல்லும்போது, நம்பர் சொல்லும்போது டப்பு நீங்க வந்து கீழே சைட்ல உங்களுடைய செஸ்ட்டை ஹிட் பண்ணி கையை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. திரும்ப அதே போல அடுத்து இன்கேல் பண்றீங்க. நம்பர் சொல்லும்போது கீழே வந்துடுறீங்க. இதுதான் நம்மளுடைய பஸ்ரிக்கா. ஓகே, ஒரு ஆழமான கைகளை வந்து பிளெஸிங் பண்ற மாதிரி வச்சுக்கலாம்.
ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மலர்ந்த முகத்தோடு, உற்சாகத்தோடு. பஸ்திரிகா முதல் நிலை ஆரம்பம். இன் 1, in 2, in 3, in 4, in 5, in 6, in 7, in 8, in 9, in 10, in 11, in 12, in 13, in 14, in 15, in 16, in 17, in 18, in 19, in 20. ரிலாக்ஸ். உள்ளங்கைகள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற தொடை மீது வைத்துக் கொள்ளலாம். இயல்பான மூச்சுக்காற்றை கவனிக்கிறோம். இதுல பயிற்சி செய்தவர்கள் முடிந்தா இப்பொழுது நீங்க பந்தா பண்ணலாம். மகாபந்தா, மூலபந்தா, உடியான பந்தா, ஜலந்திர பந்தா. பந்தா பயின்றவர்கள் இந்த பந்தத்தை செய்து நிதானமாக ரிலீஸ் பண்ணலாம். இயல்பான மூச்சுக்காற்றை கவனிக்கலாம். பஸ்திரிக்கா பண்ணும்போது உங்களுடைய மூக்குல இருந்து வெளியே இருக்கிற காத்து உள்ள இருக்கிற சளியெல்லாம் பிச்சுட்டு வரணும். எனக்கு இந்த கோர்ஸை வழங்கி எனது மாமனார் சொல்லுவார், நீங்க மூச்சுக்காத்து வெளியே விடுற வேகத்துல உங்க முகத்திலிருந்து சளி பறந்துட்டு வரணும் அப்படின்னு. அப்படி நீங்க கவனமா பண்ணுங்க, நல்லா ஆழ்ந்து பண்ணுங்க, ரிலாக்ஸா பண்ணுங்க. இயல்பா பண்ணலாம், ஒன்றும் கிடையாது. தயாராகலாம். கைகளை மீண்டும் 2வது நிலைக்கு கொண்டு வந்துடலாம். கைகளை தயார்படுத்திக்கலாம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை நிதானமாக இயல்பாக உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கட்டும். மலர்ந்த முகத்தோடு உற்சாகமான பஸ்திரிகா 2ஆம் நிலை ஆரம்பம். இன் 1, இன் 2, in 3, in 4, in 5, in 6, in 7, in 8, in 9, in 10, in 11, in 12, in 13, in 14, in 15, in 17, in 18, in 19, in 20. கைகள் மீண்டும் தொடைக்கு வரட்டும். கைகள் வானத்தை பார்த்து இருக்கட்டும். இயல்பான மூச்சுக்காற்றை கவனிக்கலாம். ஆசிரியர்கள் முடிந்தால் பந்தா செய்யலாம். மூலபந்தா, உடியான பந்தா, ஜலந்திர பந்தா. ஜலந்திர பந்தா தெரிந்தவர்கள் செய்யலாம். மூச்சுக்காற்றை ஹோல்டு பண்ணி கழுத்தை லாக் பண்ணி நிதானமாக ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி மூச்சுக்காற்றை வெளிவிட்டு ஒடியான பந்தை ரிலீஸ் பண்ணி மூலபந்தை ரிலீஸ் பண்ணலாம். இந்த பஸ்திரிகா பிராணாயாமத்திலேயோ அல்லது வரக்கூடிய அடுத்து சோகம் பயிற்சியிலேயோ உங்களுடைய மூச்சுக்காற்று எப்பொழுது வேண்டாமானாலும் மறைந்தது போல் இருக்கும். பயப்பட வேண்டாம். உள்ளே வருகிறதா வெளியே செல்கிறதா என்பதை கவனித்து பார்க்கும்போது வருவதும் போவதும் நீண்டு நிதானப்பட்டு மறைந்து கூட போவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம கேவல கும்பகா என்கிறோம். இந்த நிலையை எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதற்காக எப்பொழுதும் அதை எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இயல்பாக என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கவனியுங்கள். இயல்பான மூச்சுக்காற்று. 3ஆம் நிலை பஸ்திரிகாவுக்கு தயாராகலாம். கைகளை நம்ம பிளஸிங் பண்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சுக்காற்று உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது நம்மளுடைய மலர்ந்த முகத்தோடு உற்சாகத்தோடு 3ஆம் நிலை பஸ்திரிகா ஆரம்பம். இன் 1, in 2, in 3, in 4, in 5, in 6, in 7, in 8, in 9, in 10, in 11, in 12, in 13, in 14, in 15,
in 16, in 17, in 18, in 19, in 20. கைகள் துடைக்கு வரட்டும். இயல்பான மூச்சு காற்று கவனிக்கலாம். அமைதியான மனதோடு, சரணமற்ற மனதோடு, இயன்றவர்கள் மூலபந்தம், முடியான பந்தம், ஜலந்தர பந்தம் பண்ணலாம். சில நொடி பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய இயல்பான மூச்சுக்காற்றை கவனிக்கலாம். இப்பொழுது உங்களுடைய நிதானமாக கண்களை மூடியவாறு வஜ்ராசனத்தை கலைத்து உங்களுடைய சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது சோகம் மெடிடேஷன். இந்த மெடிடேஷனுக்கு நாம தயாராகலாம். கால்களை தளர்வாக்கி கொண்டு நாம் வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். கைகள் தொடை மீது இருக்கட்டும். ஏற்படுகின்ற அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் பின்னாடி சென்று விடாமல் அதையெல்லாம் அப்படியே கவனித்துக் கொண்டு மூச்சு காற்றில் நம் கவனம் முழுமையாக இருக்கட்டும். சோ என்ற சப்தத்துக்கு நீங்க இன்ஹேல் பண்ணலாம். ஹம் என்ற சப்தம் வரும்போது எக்ஸேல் பண்ணலாம். மூக்கின் வழியாக மூச்சு காத்து நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண போறீங்க. சப்தத்துக்கு ஏத்தவாறு இதுல லென்த் இருக்கும், ஷார்ட் இருக்கும், மீடியம் இருக்கும். அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டே வாங்க. இதுல 20, 40, 40 அப்படிங்கிற மாதிரி 3 ரவுண்ட் இருக்கும். அது உங்களுக்கு சப்தம் தான் உங்களுக்கு முக்கியம். அந்த சப்தத்தை நீங்க லிசன் பண்றீங்க, உங்களுடைய பிரீதிங் அது மாதிரி பண்றீங்க. பயிற்சி முடிஞ்ச பிறகு அந்த பயிற்சியினுடைய நிலையை நீங்க இயல்பான மூச்சு காத்து கவனிக்கும் போதே நீங்க அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தயாராகலாம். முதுகு, தண்டுவடம், கழுத்து, தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். கைகள் ஏதாவது ஒரு முத்திரையில் தொடை மீது இருக்கட்டும். உங்களுடைய ஆசனத்தை வசதியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உடல் தளர்வாக இருக்கட்டும். முகத்தில் புன்னகை மலர்ச்சியோடு நாம் இந்த சோகம் மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் மெடிடேஷனை நாம் இப்பொழுது செய்ய தயாராக உள்ளோம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது மலர்ந்த முகத்தோடு ஓம் சொல்லலாம். அமைதியான சலனமற்ற மனதோடு நாம் தியானத்திற்கு செல்லலாம். நம்முடைய மூச்சு காற்றில் கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சு காற்றும் சப்தத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய மூச்சினுடைய பேட்டர்ன் நிகழட்டும். குரு நம்மோடு இருப்பதை நாம் மனதில் மனக்கண்ணில் நினைத்துக் கொண்டு குருவை வணங்கிக் கொண்டு ஜெய் குருதேவ் நம் உள்ளர்ப்போம். சோ ஹம், 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 சோ ஹம்,
सोहम 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 सोहम
सोऽहं 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 அமைதியான மனதோடு இயல்பான மூச்சுக்காற்றை கவனிக்கலாம். மூச்சுக்காற்று உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கலாம். மூச்சுக்காற்று மறைந்திருக்கலாம் அல்லது மறைந்து போகலாம். மூச்சுக்காற்றையே கவனிக்கலாம். கண்களை மூடிவாறு நிதானமாக கால்களை நீட்டி கைகளை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு சப்போர்ட் கொடுத்து ரைட் ஹேண்டு அப்படியே சப்போர்ட் கொடுத்து நிதானமாக படுத்துக்கலாம். அப்படியே மல்லாந்து படுத்துக்கலாம். கால்கள் நீட்டிக்கலாம். முழுமையான ஓய்வு எடுக்கப் போகின்றோம். உடல் முழுவதும் தரையில் படிந்திருக்கட்டும். கால்கள் இரண்டுக்கும் சற்று இடைவெளி இருக்கட்டும். கைகள் பக்கவாட்டில் இருக்கட்டும். உள்ளங்கைகள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். எந்த முத்திரையும் இருக்க வேண்டாம். அனைத்தும் தளர்வாக விட்டுவிடுங்கள். உடல் முழுவதையும் இந்த பூமி தாய் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். அனைத்தையும் தளர்வாக விட்டுவிடலாம். இப்பொழுதும் நம் கவனத்தை மூச்சு காற்றிற்கு கொண்டு வரலாம். உடல் முழுவதும் தளர்வாக இருக்கின்ற இந்த நிலையில் சுவாசம் அது இயல்பாக இருப்பதை கவனிக்கலாம். சுவாச காற்று நிதானப்பட்டிருந்தாலும் அதை அப்படி கவனிக்கலாம். வேகமாக இருந்தாலும் அதை அப்படியே கவனிக்கலாம். இயல்பான மூச்சுக்காற்று எவ்வாறு உள்ளதோ அதை அவ்வாறே கவனிக்கின்றோம். இரண்டு கால் பாதங்களை கவனித்து பார்க்கின்றோம். தளர்வாக தரையில் உள்ளன. கணுக்கால் பகுதி, கெண்டைக்கால் பகுதி, முட்டி முழங்கால் பகுதி, தொடை பகுதிகள். இரண்டு கால்களும் நம் உடலில் இருந்து தனிமைப்பட்டு தரையில் படிந்து விட்டிருக்கின்றன. உடல் இருந்து கால் பகுதிகள் தனிமைப்பட்டு தரையில் படிந்து விடுகின்றன. பூமி தாய் இந்த கால் பகுதிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். தரையை முழுவதுமாக தரையிடம் பூமி தாயிடம் நாம் அர்ப்பணித்து விடுவோம். இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, மார்பு பகுதி, ட்ரங்க் பகுதி முழுவதும் தரையில் தளர்வாக விட்டு விடுவோம். தரையில் படிந்து விட்டன. தோள்பட்டை பகுதிகள், வலது கை, இடது கை, இரண்டு கைகளும் தரையில் தளர்வாக படிந்து விட்டன. கழுத்து பகுதி, முதுகு தண்டுவடம் பகுதி, தலைப்பகுதி தரையில் தளர்வாக படிந்து விட்டன. ஒவ்வொரு மூச்சுக்காற்று உள்ளே வருகின்ற போதும்
பிரபஞ்ச ஆற்றல் வயிறு வரைக்கும் சென்று வயிற்று தசைகளை ஒரு அசைவு ஏற்படுத்தி மீண்டும் வெளியேறுகின்றன. ஒவ்வொரு மூச்சுக்காற்று உள் நுழைகின்ற போதும் உடல் முழுவதும் அந்த காற்றானது பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் நிறைந்து மூச்சுக்காற்று வெளியேறும் போது உடல் தளர்வடைந்து தரையில் படுகின்றன. இன்ஹேல் எனர்ஜைஸ் த பாடி, எக்ஸேல் ரிலாக்ஸ் யுவர் பாடி. மூச்சுக்காற்று ஒவ்வொன்றும் உள்ளே வருகின்ற போது உடல் ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. மூச்சுக்காற்று வெளியேறும் போது உடல் தளர்வடைகின்றன. ஒவ்வொரு மூச்சுக்காற்றின் போதும் உடல் தளர்வடைந்து தரையில் படுகின்றன. இப்பொழுது மூச்சுக்காற்றை கவனித்து மூச்சுக்காற்றை வெளி செல்வதை நிதானமாக நிறுத்தி அதை வெளிவிடும் பொழுது உடல் தளர்வடைந்து தரையில் முழுமையாக படிவதை உணர்கிறோம். உடல் முழுவதும் ஓய்வெடுக்கட்டும். உடலை கவனித்தவாறு இருக்கலாம். உடல் ஓய்வு பெறுவதற்கு துணையாக ஓய்வு என்ற சப்தம் கேட்கும். அந்த சப்தத்தின் ஊடே உடல் முழுமையாக ஓய்வெடுப்பதை உணரலாம். உடல் முழுவதும் ஓய்வு பெறட்டும். ஓய்வு, ஓய்வு, தன் சுவாசத்தை உணர்ந்து தன் உடல் உணர்வுகளை உணர்ந்து சுற்றுப்புறங்களை உணர்ந்து நம் கவனத்தை வெளிப்படைய செய்வோம். அமைதியான இந்த மனநிலையோடு, ஆரோக்கியமான இந்த உடல்நிலையோடு இந்த அமைதியான தருணத்தில் சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதியான இந்த மனநிலையோடு உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். எல்லா உயிர்களும் விடுதலை பெறட்டும். விடுதலை பெறட்டும். விடுதலை பெறட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிதானமாக இப்பயிற்சியை நிறைவு செய்வோம். கை விரல்களை லேசாக அசைத்து பார்க்கலாம். கால் விரல்களை லேசாக அசைத்து பார்க்கலாம். அசைக்க முடிகிறது. நிதானமாக 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளலாம். 2 கைகளையும் தலைக்கு மேல் அப்படியே கொண்டு வந்து 2 கைகளையும் கைவிரல்களை கோர்த்து உள்ளங்கைகளை மேல்புறமாக திருப்பி கால்களை கீழ் நோக்கி இழுக்கலாம். கைகளை மேல் நோக்கி இழுக்கலாம். Inhale, stretch, 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 stretch and relax. Once again, inhale, stretch, 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 stretch and relax. நிதானமா கைகளை அப்படியே தரையில அங்கே தலைக்கு மேல அப்படியே போட்டுடலாம். கால்களை 2 மடக்கி வச்சுக்கலாம். கால்கள் முட்டி 2 பிரியாம அப்படியே ரைட் லெஃப்ட் சாய்க்கலாம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நிதானமா லெஃப்ட் சைடு திரும்பி படுத்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு ரைட் ஹேண்டை சப்போர்ட் கொடுத்து நிதானமாக கண்கள் மூடி வரை எந்திரிச்சு உட்காரலாம். கண்கள் மூடியே இருக்கட்டும். நிதானமாக 2 கைகளையும் உரசி கண்கள் மீது வைக்கலாம். கண்களையே கவனிக்கலாம். உள்ளங்கைகளிலிருந்து கண்கள் மூலமாக ஆற்றல் பரவி உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறட்டும். நிதானமாக கண்களை வருடிவிட்டு நாம் கைகளை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளங்கைகளை பார்க்கலாம். முகத்தில் புன்னகை மலரட்டும். அனைவருக்கும் இந்த வகுப்பில் எடுத்துக்கொண்டு அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டிருக்கும் என்று நம்புகிறேன். வார்த்தைகள் மட்டும்தான் என்னுடையது. அனைத்து இந்த முறைகளும் இந்த டெக்னிக்கும் இதனுடைய பின்னாடி இருந்த ஆற்றல் முழுவதும் குரு பிரான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியும் எனது மாமனார் சங்கரபாண்டியன் ஐயா அவர்கள் எனது இந்த சுதர்சன் கிரியாவோட டீச்சர் ஆசிரியர் அவருக்கும் இந்த தியானத்தின் பலனை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நற்சிந்தனை வட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க பாலன் சார். எஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அற்புதம் ஐயா, அற்புதம். மிகப்பெரிய யோகா குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அருளிய சுதர்சன் கிரியாவை அற்புதமாக எங்களுக்கு கொடுத்த குணசேகரன் ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி உரித்தாக்குகிறோம். ஐயா நிறைய கிளாஸ் இந்த மாதிரி எடுக்கணும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த தருணத்துல வைக்கிறோம். ஐயா நாளைக்கு ஒரு முக்கியமான பயணமாக, யோகா பயணமாக லோனாவானா சொல்றாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த 2 நாள் அவங்க ப்ரிப்பரேட்டரியில் இருக்கும்போது கூட நம்மளுக்கு இந்த யோகா வகுப்பை எடுத்து தந்ததற்கு மிகவும் நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை அழைப்பு கொடுக்கிறோம். எங்களின் சார்பாக, நற்சிந்தனை வட்டத்தின் சார்பாக, பொதுமக்களின் சார்பாக உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். மீண்டும் மீண்டும் நாங்கள் அழைத்தால் நீங்கள் வர வேண்டும். யோகா கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி ஐயா. நிச்சயம் ஐயா. எப்பொழுதும் உங்கள் அழைப்பு எனக்கு மறுப்பே கிடையாது. நன்றி நன்றி. பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க என்ன உணர்ந்தீங்க ஒரு யோகா ஆசிரியரா, யோகா சாதகா? ஐயாவுடைய அற்புதமான ஒரு சுதர்சன் கிரியா, மிகப்பெரிய யோகா குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அருளிய சுதர்சன் கிரியாவை அற்புதமாக கொடுத்த குணசேகரன் ஐயா கிளாஸ்ல இருந்த நாம் எப்படி அதை உணர்ந்தோம், உள் வாங்கி கொண்டோம் என்பதை நீங்கள் தெரிவித்தால் அது எங்களுக்கு பலனை அளிக்கும். அதே மாதிரி புதிதாக வந்த நபர்கள் உங்களுடைய பெயர், போன் நம்பர், இன்னைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு ஒன்று ஆட் பண்ணல, இன்னைக்கு சேர்த்து ஆட் பண்ண போறோம். புதிதாக வந்த நபர்கள் உங்களுடைய பெயர், போன் நம்பர் எங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். டைரக்டர் சுரேந்தர், நீங்க அன்மியூட் ஆல் கொடுத்துங்க. சுரேந்தர் ஜி, சுரேந்தர் இருக்காரா? எஸ் சார், எஸ் சார், இதை பண்ணிடுறேன் சார். நான் பண்ணிடுறேன். அன்மியூட் ஆல் கொடுத்துங்க. யாரும் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்ண முடியல. ஓகே சார், பண்ணியாச்சு சார், பண்ணியாச்சு. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஜெயந்தி நான் here, பிரேமா ஜெகநாதன் ஸ்பீக்கிங். சோ ஹாப்பி. அந்த சோகம் நீங்க சொன்ன ரிதமோட கம்ப்ளீட்டா என்னால பண்ண முடிஞ்சது சார். அதுதான் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் இட். என்னால பண்ண முடிஞ்சது. தேங்க் யூ சோ மச். அம்மா ஒரு டிவைஸ் really blessed. அம்மா ரெண்டு டிவைஸ்ல வராதீங்கம்மா, ஒரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். குரு bless you. ஜெய் ஐயா குருதேவ். வாழ்க வளமுடன். பாகியலட்சுமி சேலம். இந்த செஷன் ரொம்ப ரொம்ப அருமை, மிகவும் அருமையா இருந்தது. முதல் முறையாக நான் சுதர்சன் கிரியா கத்துக்கிட்டேன். சோகம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நெசேரன் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி, ஐயாவுக்கும் நன்றி. இந்த செஷன்ல சேர்த்து விட்டது அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நான் சௌமியா. பாலன் ஐயாவுக்கும் குணசேகரன் மிகுந்த நன்றிகள். இந்த 1 மணி நேரமும் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். அப்படியே கண்ண மூடி திறக்கிற நேரம் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அருமையான உணர்வு, அற்புதமான உணர்வு கிடைச்சது. மிக்க நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். சார், நேத்து மாதிரியே மெடிடேஷன் எங்களுக்கு புதுவிதமான அனுபவம் கொடுத்தது. உங்களோட கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிந்த நீரோடை போல உங்களுடைய பயணம் செஞ்சு நாங்க முழு பயனை எனக்கு அனுபவிச்சோங்க ஐயா. யோகரத்னா பேட்ச் 8 கோர்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்கம்மா சாருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க வளமுடன் சார். மேடம், அவங்க தான் என்சிவி கேப்டன், டைரக்டர் யோகா கோர்ஸ், டாக்டர் பி கலைச்செல்வி. எஸ் ப்ளீஸ். யோகரத்னா பேட்ச் 8 நீங்களாம் யோகா ஆசிரியரா உருவெடுத்துட்டு இருக்கீங்க, உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கறத கலைச்செல்வி மேடம் கேக்குறாங்க. உங்க நேம் சொல்லுங்கம்மா, நாங்க அப்படியே ஸ்பாட்லைட் பண்றோம். பொன்னி சங்கர் மேம், வணக்கம். வாழ்க வளமுடன் மேம். பொன்னி சொல்லுங்க. சங்கர். இன்னைக்கு இந்த யோகம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய 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 எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு அழகான தாமரை மலர் குளத்துல அப்படியே மெதுவா அழகா மலர்வதை போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த இந்த தியான உணர்வு அப்படியே உள்ளங்கால் முதல் உச்சி தலை வரை அப்படியே மெதுவா அந்த தியான உணர்வு போன மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. இறுதியாக ஒரு இறுதியாக அந்த உணர்வு கடைசியாக அந்த கைகளை நல்லா உயர்த்தி செய்யும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு சாதனையை சாதிச்ச ஒரு உணர்வு மாதிரி ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க வளமுடன். ஜெய் குருதேவ். புண்ணியமா. பத்மநாபம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உங்களை அந்த வார்த்தை தான் அது. பத்மநாபன் இறைவனுக்கு நம்ம ஆதிசேஷனோட தொப்புல இருந்து மலர்ந்து வந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருப்போம். அது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறனுடைய சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். அது எல்லாமே நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய தியானத்தில் நம்ம பண்றது எல்லாம் தான் அது. அதுதான் அவங்க போட்டிருப்பாங்க. அந்த நீங்க தாமரைன்னு சொன்னீங்களே, அதுதான் நமக்கு கடவுளுக்கெல்லாம் தாமரை படைக்கிறது, அது எல்லாமே பக்தி மார்க்கத்துல இருக்கிறது எல்லாமே இதனுடைய அனுபவங்களை தான் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாராவது வாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. பிரேமா பேசுறேன். அதாவது பிரேமாம்மா, சாரிம்மா, நேத்து உங்க பேரை நான் உங்களோட பர்மிஷன் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டேன். பரவாயில்லைங்க, அதுல என்ன இருக்கு, நம்ம எல்லாம் ஒரே குருவோட கனெக்டட், அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மூச்சு விடணும்னு ட்ரை பண்ற நீங்க கேவல கும்பகம் அட்டைன் பண்ண முடியும்னு இன்னைக்கு அதை நல்லா ஃபீல் பண்ணேன். படிக்கும் போது நான் கேவல கும்பகம் எப்படி இருக்கும்ன்றத நான் இன்னைக்குதான் அதை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் மெடிடேஷன் முடிஞ்சுட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு எந்திரிக்க மனசே இல்லை. அவ்வளோ அற்புதமா இருந்தது. நம்மளுக்கு மெடிடேஷன் கொடுக்கறவங்களோட வைப்ரேஷன் நம்மளுக்கு நல்லா பாயும். அதை வச்சுதான் நம்மளுக்கு மெடிடேஷன் பிடிப்படும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்க அந்த வைப்ரேஷன் தான் எங்களுக்கு நல்லா பாஞ்சுதுங்க ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். குரு வைப்ரேஷன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ராமூர்த்தி பேசுறேன் ஐயா. ரொம்ப அருமையா நிதானமா பொறுமையா அந்த வைப்ரேஷனோட அருமையா சொன்னீங்க. நானும் முதல்ல பண்ணிட்டே வந்தோம். அப்புறம் பத்திரிகை பண்ண எனக்கு காலெல்லாம் அப்படியே அந்த இது மாதிரி சுறுசுறுக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் பத்திரிகை பண்ண அந்த ரிலீஃப் ஆயிடுச்சு. அந்த மருத்துவம் சொல்லுவீங்களா, அது அப்படியே ரிலீஃப் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இருந்து கடைசி சாந்தியாசம் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. ஜெய் குருதேவ். குரு பிளஸ் யூ. ராமூர்த்தி ஐயா,
1338வது நாள். இன்னைக்கு 1338 நாளும் அட்டன் பண்ண ஒரு மிக சிலர்ல அவரும் ஒருத்தர் ராமமூர்த்தி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இந்த இத ரெக்கார்டிங்ல போட முடியுங்களா ஐயா? அதனாலதான் போட்டிருக்கோம். யூடியூப்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே அந்த உங்களுடைய பேர், போன் நம்பர் கொடுத்துருங்க. எங்க குரூப்ல எல்லா குரூப் 15 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எங்களுக்கு. அந்த 15 வாட்ஸ்அப் குரூப்லயும் இன்னைக்கு போட சொல்றேன். நேற்றுக்கு ஐயா எடுத்த கிளாஸ், இன்னைக்கு எடுத்த கிளாஸ் யூடியூப் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கலாம். நீங்க உங்களுடைய பெயர், போன் நம்பர் சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்ல உங்களுக்கு போட தெரியல நான் சொன்னீங்கன்னா ஆட் பண்ணுங்க. நான் போட்டுக்கிறேன் ஐயா. +95940482. அது போட்டுக்கிட்டீங்களா? அது போட்டீங்களா? பேரோட போட்டீங்களா? பேருங்கய்யா? செவ்வேல். பேர் என்ன? செவ்வேல். ஓகே, ஆட் பண்ணி. எஸ். நன்றி. உங்களோட ஏதோ ஒரு குரூப்ல ஆட் பண்ணிட்டு எல்லா குரூப்புக்கும் லிங்க் போட போறோம். அதுல பாத்துங்க ஐயா. செவ்வேலையா. நன்றி ஐயா. ஓகே சார். அதர் பார்ட்டிசிபென்ட் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. அதர் பார்ட்டிசிபென்ட் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா அடுத்து ஐயாக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. கிளம்பணும் ஐயாவும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பவானி. சொல்லுங்கம்மா. கேக்குது ஐயா. மூச்சு காற்றுல ஒரு ஒழுங்குமுறை கண்டுபிடிச்சங்க ஐயா இன்னைக்கு. அது ஒரு என்ன சொல்றது, அந்த 1:4 அப்படி சொல்றாங்க இல்லைங்க ஐயா. அது கரெக்டா அது வந்ததுங்க ஐயா. நீங்க சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்த அளவே உள்ள போய் வெளியே வந்துச்சுங்க ஐயா மூச்சு காற்று. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றி ஐயா. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அது பேர் வாழும் கலை. ஆமாங்க ஐயா. நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனம் எப்பொழுதும் நிகழ்காலத்துல இருக்கும். ஒரு சின்ன வேண்டுகோள், என்னுடைய மாமனார், என்னுடைய சுதர்சன் கிரியா ஆசான் சங்கரபாண்டியன் ஐயா உள்ளாரதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணலாம். எனக்கு நீங்க தான் கைட் பண்ணணும். வாழ்க வளமுடன் ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. குருஜி எப்பவுமே உங்க கூடயே இருக்காரு. எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு. அதாவது சுதர்சன கிரியா ரொம்ப அருமையா இப்படியும் சொல்லி கொடுக்க முடியுங்கிறத உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உண்மையிலேயே ரொம்ப அருமையான விஷயம். நல்லபடியா பண்ணீங்க. வாழ்த்துறதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அருமையான விஷயம். நல்லபடியா பண்ணீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஜெய் குருதேவ். வாழ்க வளமுடன். ஜெய் குருதேவ். வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஓகே, அதர் பார்ட்டிசிபென்ட் உங்க ஃபீட்பேக் இருந்தா கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். பாலன் சார். கைகள் நிறைய பேர் ரைஸ் பண்ணிருக்காங்க. புதிதாக வந்த நபர்கள் உங்களுடைய பெயர், போன் நம்பரை சாட் பாக்ஸ்ல போடுங்க. அது எங்களுக்கு உதவியா இருக்கும். இதே மாதிரி தினமும் காலை மாலை 2 வேளைகளில் நடத்திக்கிட்டே இருக்கும். இணையதளம் வழியாக நேரடி வகுப்புகள் அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் யோகாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். யோகாவை எல்லாரையும் செய்ய வைக்கணும். இந்த உலகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இந்த உலகம் ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 100 பேர் கொண்ட குழு இதுல இறங்கி பண்ணிட்டு இருக்கோம். அந்த 100ஐயும் 500ஆக, 1000ஆக, 10,000ஆக அந்த குழுவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் 8000 பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க 15 கண்ட்ரில. இது போதாது. 800 கோடியில 8000 பேர் என்பது மிக மிக குறைவு. அதனால இது நம்மெல்லாம் இணைந்து இறைவன் கொடுத்த வரம் இந்த யோகாவை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுல நீங்க இந்த யோகாக்கு வாங்கன்னு சொன்னா கூட உங்களுக்கு அந்த பலன் இருக்கு. அதான் அந்த பலன் இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு, இதற்கு எந்த விதமான கட்டணமும் நாங்கள் வசூலிப்பதில்லை. இலவசம். காலை மாலை 2 வேளைகளில் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும், ஈவினிங் 6லிருந்து 6:30 இதே லிங்க் தான். நாங்க என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து இதே லிங்க், இதே பாஸ்வேர்டு தான். அதற்காக நாங்க அப்படியே கட்டணம் கட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். நன்றி. அது நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்களுடைய இதெல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. வேற யாராவது சார்? ரெண்டு பேர் இருக்காங்க சார். ராஜ்குமார், நீங்க பண்ணலாம், நீங்க பேசலாம். ராஜ்குமார் சார், அது ரொம்ப அந்த ரிதமிக்கா அந்த பிரீத் சொன்னீங்களே, அது ரொம்ப ரொம்ப சுகமா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ஃபீலிங்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பிரீத்தே ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ணி பாருங்க நீங்க. அப்புறம் உங்களோட இயல்பான நிலையை கவனிங்க. நீங்க இயல்பான நிலையை கவனிக்கும் போது பிரீத்தே விட முடியல. அப்படியே அந்த கேவல கும்பகா ஃபீல் பண்ண ஒரு
அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த 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 டைம் அந்த அந்த ஃப்ரீ டிஃப்ரெண்ட் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் சொன்னீங்கல்ல, அப்படி அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சவாசனம் போயிட்டு கூட நம்மளால திரும்ப அதுல இருந்து எந்திரிக்க முடியல. அப்படியே ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. திடீர்னு வீக்கா ஃபீல் ஆகுது, திரும்ப லைட்டா ஃபீல் ஆகுது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது சார். ரொம்ப நன்றி. இந்த இந்த ஒரு அற்புதமான ஒரு இதை கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு. நன்றிங்க ஐயா. ஆக்சுவலா ரிலாக்ஸேஷன் இன்னும் அதிகமான நேரம் தான் வரும். அது கம்ப்ளீட்டா அந்த பாடி வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு வரும். ஆனா அதுக்கான நேரம் நமக்கு இல்லைங்க. 1 மணி நேரம் தான் வகுப்பு. அந்த குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கணும். உங்களை பாதியில எழுப்பிட்டேன், சாரி. இந்த ரெக்கார்டை நாங்க எத்தனை முறை ஒரு ஒரு வாரத்துக்கு எத்தனை இல்ல ஒரு மாசத்துக்கு எத்தனை முறை சார் இந்த மாதிரி செய்யலாம்? நமக்கு டைம் இருக்கு. இதெல்லாம் ரெகுலராகவே டெய்லி இது வாழும் கலை அப்படின்னு சொல்லுங்கன்னா நீங்க டெய்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து கம்ப்ளீட் டிரான்சன் மெடிடேஷன்ங்கிறது உங்களுடைய ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிறது தானா நிகழ ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையே தியானமா மாறிடும். அப்ப எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க உங்க மனம் வந்து. இதுக்காக தான் எல்லா யோகிகளும் முயற்சி பண்ணாங்க. நேரத்துல அவங்க வந்து அந்த தியானத்துல இருக்கிற மன அமைதியில தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது புதிய கர்மக்கள் சேராது. புதிய கர்மக்கள் சேரலாம், பழைய கர்மக்கள் அழிஞ்சு போயிடும். அதுதான் சுதர்சன் கிரியாங்கிறது. பழைய கர்மக்கள் அழிய அழிய உங்களுடைய ஞானமானது விஸ்டம் வெளிப்பட ஆரம்பிக்க நீங்க ஞானி ஆயிடுறீங்க. அவ்வளவுதான். இது ஞானத்தினுடைய அந்த டெவலப்மெண்ட்டோட ப்ராசஸ் தான் இந்த தியானம். இதை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட இது ஒரு பிராக்டிஸ் வந்து மகரிஷியால் உருவாக்கப்பட்டது. தேங்க்யூங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். சார் இன்னும் 2 பேர் இருக்காங்க ஐயா. ஆமா, அவங்க 2 பேர் மட்டும் 2 பேர் கேட்டுக்கலாம். இருக்காங்க. சொல்லுங்க. வேல்முருகன் அண்ட் கீழர் பாலமுருகன் 2 பேரும் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் ஐயா. ஸோ இன்னைக்கு அந்த மெடிடேஷன் ரொம்ப நாளுக்கு பிறகு அந்த நீங்க சொன்ன மாதிரி மூச்சு நின்றுச்சுன்னா பயப்படாதீங்கன்னு சொன்னீங்க. அது சொன்னதுனால ஓகே. ஆனா ஏன்னா சடனாவே மூச்சே இல்லை. நாங்க வந்து முன்ன பிகினிங்ல வந்து பஸ்திரிகா பண்ணும்போது அது ஒரு 1/2 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருப்போம். இப்ப இந்த கிரியா பண்ணும்போது அதிக நேரம் வந்து மூச்சே இல்லாம காத்தே இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு அதை சொல்ல முடியாத ஒரு சுகமான ஒரு நிலையாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி. அருமையான செஷன். ரொம்ப ரொம்ப அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. என்னமோ ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி எங்கேயோ இருந்த மாதிரி இருந்தது. ஆனா கம்ப்ளீட் வெளிச்சம், இருட்டு இல்ல, வெளிச்சத்துல ஸ்பேஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. கையா இதுக்கு பேரு வெளிச்சம் வேல்முருகன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. தியரி படிச்சு ரொம்ப நாலேஜ் வந்துருச்சு. பிராக்டிக்கலா இன்னைக்கு உணர்ந்து வந்து மிக அற்புதம். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு ஐ ஆம் வெரி மச் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு NCTV டு பிராட் அவுட் திஸ் செஷன் வித் குணசேகர. அதுவும் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. சிறப்பு சவம் வித் குணசேகரன் ஐயாக்கு. தேங்க்யூ சார். என்லைட்டன் மீ ஃபார் திஸ் சுதர்சன கிரியா சக்கரா ஆஃப் ஸ்ரீ ஆதி. அவரோட குரு பிளெஸிங்ஸோட, உங்களோட குரு பிளெஸிங்ஸோட ஐ லேர்ன் த ப்ராக்டிக்கல் டுடே. ஐ ஃபெல்ட் இட் ரியலி த எமோஷன். என்ன சொல்ல முடியல என்னால எனக்கு. Luckily I got not traveling today, that's why I attended. Yesterday I was traveling and attended, but I could not feel that yesterday, but today I felt it. Thank you very much sir. Kunashekhar Ayya and the NCTV. Thank you very much. நன்றிங்க நன்றிங்க. அனிதா அம்மா நீங்க கொஞ்சம் பேசலாமா? அனிதா அம்மா, விஜயா கோவிந்த். அனிதா அம்மா. அனீஷோட அப்பா பேசுறேன். அனீஷ் குட்டி வாழ்க வளமுடன். ரொம்ப நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. மெடிடேஷன் எல்லாம் ரொம்ப பெருசா பண்ணதில்லை. நேற்றும் இன்னைக்கும் அட்டன் பண்ண புதுசா இருந்தது. 3வது பயிற்சி நீங்க கொடுத்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஃபாலோ பண்ண முடியல. இது வரையும் அந்த அளவுக்கு மூச்சு நாங்க யூஸ் பண்ணதில்லை. எப்பயும் போல ஷார்ட்டா அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வித்தியாசமா இருந்தது. அந்த ரிலாக்ஸேஷன் எங்கேயோ கூட்டு போன மாதிரி இருந்தது. வித்தியாசமா இருந்தது. புதுவிதமான ஒரு அனுபவம், வித்தியாசமா இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. சக மனுஷனுக்கு உதவணுன்ற நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணம் எங்கேனும் வளரணும். உங்ககிட்ட இருந்து நானும் நிறைய கத்துக்கணும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நன்றி. குரு பிளஸ் யூ. நிறைய நாள் பார்த்துக்கிட்டேன், இன்னைக்குதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னைக்குதான் பாக்குறேங்க ஐயா. அனீஸ் குட்டி மட்டும்தான் எங்க ஸ்கிரீன்ல வருவாரு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அனீஸ் குட்டி. விஜய் கோவிந்த் நீங்க பேசுறீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஆழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லி கொடுத்தது. நேத்தும் சரி இன்னைக்கும் சரி. ரொம்பவே ஒரு வார்த்தைகளும் நிறைய டீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க. பட் சில டீச்சர்ஸோட வார்த்தைகளும் அவங்க சொல்லி கொடுக்குற விதமும் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பு.
சுரேந்தர் எஸ் சார், எஸ் சார். லைன்ல சார் வேற இருக்கிறேன். யாராச்சும் அவங்க ஏதாச்சும் அவங்களுடைய நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது யாராச்சும் சொல்லுங்க. முத்துலட்சுமி இருக்கிறாங்க, நீங்க மட்டும் பேசுறீங்க லாஸ்ட். அவங்க மட்டும் சார், ஐயா அவங்க மட்டும் லாஸ்டா பேசல. முத்துலட்சுமி மேடம் நீங்க. ஓகே. நோ வேர்ட்ஸ் டு சே. என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றதுக்காக பிறந்த மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. தேங்க்யூ குரு பிளஸ் யூ ஆல் முடியும். வாழ்க்கை இவ்வளவு நேரம் கொடுத்த எல்லா ஃபீட்பேக்குக்கும் வந்து மூல காரணம் வந்து பாலா ஐயா, நற்சிந்தனை வட்டம். ஸோ குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி உரித்தாக்கி கொண்டு, இந்த இணையத்தில் இணைந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாக்கட்டும், மங்களம் உண்டாக்கட்டும், மங்களம் உண்டாக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி.